ஒரு குறிப்பிட்ட நபர், ஆளுங்கட்சியவருக்கு குறிப்பிட்ட நபர் ரத்தீஷுங்கிறவரை தான் அவங்க தேடுறாங்க. அந்த ரத்தீஷுங்கிறவர் தான் கொள்முதல் பண்ணுறதுல வந்து முடிவுகளை எடுத்தார். அந்த ரத்தீஷ் அரசாங்கத்தின் நபர் இல்லை. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க விசாரணையில் மற்றவங்கெல்லாம். இவ்வளவு ஆதாரங்களையும் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு நீ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லட்டுங்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் சொல்லுங்க. இவ்வளவு ஆதாரங்களையும் கொடுக்கட்டும். ஆனால் அரசியல் ரீதியாக இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கால இடைவெளியை பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்திடம் போய் வேண்டிய மந்திரிகள் எல்லாம் பிடிச்சி இதை ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சம்பந்தப்பட்டவர்கள். இந்த ஊழலை அரசியல் ரீதியாக பாஜக விடாதுல சார். 26 எலெக்ஷன் முக்கியமானதுல எப்படி சொல்றீங்க? 26ல ஏடிஎம்கே பாஜக அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வந்துகிட்டு G2 இன்கம் டாக்ஸ் ரைடு அடிச்சாங்களா இல்லையா? முன்னாடி இடி ரைட் பண்ணாங்க. ஸ்டாலின் இங்க இருந்து போய் ஏர்போர்ட்ல இவர நிர்மலா சீதாராமனை பார்த்தாரா? அந்த டைம்ல பார்த்தாருங்கிற நியூஸ் படிச்சீங்களா? டெல்லி ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனுடன் ஸ்டாலின் சந்திப்பு அப்படின்னு அந்த G2 இன்கம் டேக்ஸ் ரைடு அடிக்கும் போது இவங்க போய் பார்த்த செய்தி வந்தது. அவர் பார்த்துட்டு வந்த மறுநாளே G2 நடத்தப்பட்ட இன்கம் டேக்ஸ் ரைடு நிறுத்தப்பட்டது. உண்மையா பொய்யான்னு தெரியும். அப்போ அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் எப்படி போய்க்கிறாங்கன்னு. அதனால இது அரசியல் ரீதியாக போய் அரசியல்வாதிகள் ஏதாச்சும் பண்ணி இவர்களின் வேகத்தை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.